அனாட்டமினா என்னன்னு தெரியும், பிசியாலஜினா என்னன்னு தெரியும். அந்த அனாட்டமில 3 டைப்ஸ் கிராஸ் அனாட்டமி, மைக்ரோஸ்கோபிக் அனாட்டமி அண்ட் ஃபங்க்ஷனல் அனாட்டமி. இப்ப செல்ல பத்தி பார்க்குறோம். இந்த செல் அப்படிங்கிறது உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா தாவரங்களும், எல்லா விலங்குகளும் எதனால் ஆனதுன்னு பார்த்தோம்னா செல்லால் ஆனது. ஓகே, எல்லா தாவரங்களும், எல்லா விலங்குகளும் எதனால் ஆனது? செல்லால் ஆனது. இதை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ராபர்ட் ஹூக். ராபர்ட் ஹூக் இந்த இந்த ராபர்ட் ஹூக் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா மேபி கொஷின்ஸ் இந்த மாதிரி கூட கேட்கலாம். செல்லை வந்து யாரு கண்டுபிடிச்சாங்க, டிஸ்கவர் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி வரலாம். இப்ப ராபர்ட் ஹூக் தான் வந்து 1665ல செல்லுங்கிற ஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படிங்கிறதையே வந்து கண்டுபிடிச்சாரு. எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் வந்து ஒரு பாட்டிலோட மூடி பாட்டிலோட மூடி வந்து மரத்தால ஆன மூடி. அந்த மரம் வந்து ஓக் மரம். அந்த ஓக் மரத்தால ஆன மூடிய கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தாரு. பார்த்துட்டு இருக்கப்ப என்ன தெரிஞ்சுச்சு அப்படின்னா, சின்ன சின்ன அறைகள் அதுல தெரிஞ்சுச்சு. அப்பதான் வந்து அவரு என்ன கண்டுபிடிச்சாரு அப்படின்னா, இந்த மாரி எல்லா தாவரங்களிலும், விலங்குகளிலும் இந்த மாரி ஒரு சிறிய அறை இருக்கு. தேன் கூடு போல ஒரு சிறிய அறை இருக்கு. அதுக்கு பேரு செல் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா, ராபர்ட் ஹூக். அப்ப அ எல்லா உயிரினங்களும் ஒரு சிறிய செல் அ ந அ அதாவது எல்லா உயிரினங்களிலும் இந்த சிறிய சிறிய அறைகள் இருக்கு. இப்ப அதுக்கு பேரு செல் அப்படின்னு கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா, ராபர்ட் ஹூக். ராபர்ட் ஹூக் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் செல்ல பத்தின நெறைய செல் தியரீஸ் வந்துச்சு. இந்த தியரில என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லா உயிரினங்களும் செல்லால் ஆனது. எல்லா லிவிங் திங்ஸும் எதனால ஆனது அப்படின்னா, செல்களால் ஆனது. அதே மாரி செல் அப்படிங்கிறது இஸ் அ ஸ்மாலஸ்ட் வொர்க்கிங் யூனிட். மிகச்சிறிய செயல்பாட்டு அலகு. ஸ்மாலஸ்ட் யூனிட் வொர்க். ஓகே. ஸ்மாலஸ்ட் வொர்க்கிங் யூனிட். ரொம்ப சின்ன ஃபங்ஷன் ஆகக்கூடிய ஒரு யூனிட் தான் வந்து செல். ஒவ்வொரு செல்லும் ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல். எப்படி உருவாகுது அப்படின்னா, ஒரு செல் உடைஞ்சு என்ன ஆகும் அப்படின்னா 2 செல்லா மாறும். ஒரு செல் என்ன ஆகும் அப்படின்னா, இப்படி ஒரு செல் இருக்கு அப்படின்னா, இந்த செல் என்ன ஆகும்னா பிரேக் டவுன் ஆகி 2 புதிய செல் உருவாகும். அப்போ ஒவ்வொரு செல்லும் எப்படி உருவாகுது அப்படின்னா, ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல். ஆல்ரெடி இருக்கக்கூடிய செல், முதல்லயே இருக்கக்கூடிய இந்த செல்லு உடைஞ்சு 2 புதிய செல்லா உருவாகும். ஓகே. இது வந்து எக்ஸெப்ட் செக்சுவல் செல்ல தவிர. செக்சுவல் செல் மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து அது வேற மாரி செல் டிவிஷன்ல போகும். பட் இந்த செல் பார்த்தோம், எல்லா செல்லும் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஒரு பெரிய செல் 2ஆ உடைஞ்சு, ஒரு மெச்சூர்டு செல் வந்து 2ஆ உடைஞ்சு 2 புதிய செல்கள் உருவாகும். இப்படிதான் வந்து செல் டிவிஷன் நடக்குது. இப்ப எல்லா செல்லும் ஆல்ரெடி ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ல இருந்து தான் உருவாகுது அப்படிங்கிறது செல் தியரியில கண்டுபிடிச்சு சொல்றாங்க. செல் தியரியில சொல்றாங்க. ஓகே. இப்ப டெஃபினிஷன்ஸ் பார்க்கலாம். டெஃபினிஷன்ஸ் ஆல்ரெடி நம்மளுக்கே தெரியும். ஃபங்ஷனல் யூனிட். எல்லா அடிப்படையான பேசிக்கான ஒரு உயிரினத்துக்கு அடிப்படையான பேசிக்கான அழகு எதுன்னு பார்த்தோம்னா, அது செல் தான். ஒரு செல் தான் கூட்டமாக சேர்ந்து அந்த ஆர்கானிசத்தையே ஃபார்ம் பண்ணுது. ஆர்கானிசம் அப்படின்னா ஒரு உயிரி. அப்போ பல செல்கள் கூட்டமாக சேர்ந்து உயிரினத்தை உருவாக்குது. இப்ப செல் தான் வந்து அடிப்படையான ஒரு விஷயம். ஓகே. இப்ப இட் இஸ் த ஸ்மாலஸ்ட் யூனிட். எவ்ரி பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் மேட் அப் ஆஃப் செல். முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அனைத்து தாவரங்களும், அனைத்து விலங்குகளும் எதனால் ஆனது அப்படின்னு பார்த்தோம்னா செல்களால் ஆனது. இப்ப செல் ஆர் த பில்டிங் பிளாக் ஆஃப் த ஆர்கானிசம். இப்போ ஒரு பாடியோட ஸ்ட்ரக்சர், ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா, அதுக்கு என்ன பண்ணுவோம்? செங்கல் வச்சு கட்டுவோம். இல்ல எனி மெட்டீரியல். ஸோ அந்த பிளாக் அந்த பில்டிங் பிளாக் வந்து அந்த செங்கல வச்சு தான் அந்த வீடோட ஸ்ட்ரக்சரவே நம்ம கொண்டு வரோம். அது மாரி தான் ஒரு உயிரினத்த உருவாக்குறது. அந்த அமைப்பை உருவாக்குறதே எதுன்னு பார்த்தோம்னா, செல்கள் தான். ஏன்னா வந்து நெறைய செல் கூட்டமா சேர்ந்து தான் அந்த உயிரினத்தோட அமைப்பையே உருவாக்குது. அதனால தான் வந்து செல் பில்டிங் பிளாக் ஆஃப் த ஆர்கானிசம். செல் தான் வந்து பில்டிங் பிளாக் ஆஃப் த ஆர்கானிசம்.
செல் தான் வந்து ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் ஆர்கானிசம். ஒரு செல் தான் வந்து உடலவே இயக்குது. ஏன்னா வந்து எல்லா செல்லும் சேர்ந்துதான் வந்து என்ன பண்ணுது, ஒரு உடலை இயக்குது. ஓகே. சோ செல் தான் வந்து அடிப்படையான ஒரு விஷயம். நம்ம உயிரினத்துக்கு உயிர் வாழ்றதுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது எது அப்படின்னா செல் தான். அடுத்தது செல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 2 டைப்ஸ் ஆஃப் செல் இருக்கு. ப்ரோகாரியாட்டிக் செல், யூகாரியாட்டிக் செல். ப்ரோகாரியாட்டிக் செல் அண்ட் யூகாரியாட்டிக் செல். ஓகே. இந்த கேரியாட்டிக் செல்னா என்ன? ப்ரோகாரியாட்டிக் செல்னா ஒண்ணும் இல்ல. ஒரு செல் உயிரினம். ஒரே ஒரு செல் தான் இருக்கும். அதே அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா, தாவரங்கள், விலங்குகள் எல்லாம் பார்த்தோம்னா, மல்டிபிள் செல்லால ஆனது. பல செல் சேர்ந்து தான் அந்த உடல் அமைப்பு உருவாயிருக்கு. இப்போ ஒரு செல் உயிரினம் அப்படின்னா எக்ஸாம்பிள் பாக்டீரியா, வைரஸ் இதெல்லாமே ஒரு செல் உயிரினம். ஒரே ஒரு செல் தான் இருக்கும். ஓகே. இந்த மாதிரி ஒரு செல் உயிரினத்தை தான் என்னன்னு சொல்றாங்கன்னா ப்ரோகாரியாட்டிக் செல்ஸ்ன்னு சொல்றாங்க. ஓகே. ப்ரோகாரியாட்டிக் அப்படின்னா ஒரு செல் உயிரினம். யூகாரியாட்டிக்னா மல்டிபிள், பல செல்கள் சேர்ந்தது தான் வந்து யூகாரியாட்டிக் செல்ஸ். ஓகே. சோ இந்த ப்ரோகாரியாட்டிக் செல்ல கொஞ்சம் மியூட் பண்ணிக்கிங்க. ப்ரோகாரியாட்டிக் செல்லோடைய செல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ப்ரோகாரியாட்டிக் செல்ல என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு செல் வால் இருக்கும். இப்படி செல் வால் இருக்கும். இங்க எடுத்துக்கலாம். ஒரு செல் வால் இருக்கும். ஓகே. அதே மாதிரி உட்புறத்துல மிக குறைவான ஆர்கனெல்லாஸ் தான் இருக்கும். ஆர்கனெல்லான்னா என்னன்னு சொல்றேன். ஓகே. நியூக்ளியஸ் மெயினா இருக்காது. நியூக்ளியஸ் எப்பவுமே வந்து ஒரு செல்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல உட்கரு அப்படிங்கிறது இருக்கும். நியூக்ளியஸ் அப்படிங்கிறது இருக்கும். அது எதுல இருக்கும்னா யூகாரியாட்டிக் செல்ஸ்ல இருக்கும். ஆனா ப்ரோகாரியாட்டிக் செல்ஸ்ல நியூக்ளியஸ் இருக்காது. அப்ப வெறும் வந்து செல்ஸ் ஒரு செல்லோட செல் மெம்பரேன் இருக்கும். அந்த மெம்பரேனுக்குள்ள சின்ன சின்ன ஒரு ஆர்கனெல்லானா இந்த செல்குள்ள சில ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? அததான் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா ஆர்கனெல்லான்னு சொல்றாங்க. இப்ப மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். இந்த மைட்டோகாண்ட்ரியா இருக்கும், ரிபோசோம்ஸ் இருக்கும், லைசோசோம்ஸ் இருக்கும், எண்டோபிளாஸ்மிக் ரெடிகுலம் இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஆர்கனெல்லாஸ் இருக்கு இல்லையா? அந்த ஆர்கனெல்லாஸ்லாம் வந்து இந்த ஒரு செல் உயிரினத்துல குறைவா இருக்கும். ரொம்ப கம்மியா இருக்கும். இது மாதிரி வந்து யூகேரியாட்டிக் மாதிரி ஒரு பெரிய அளவிலான ஆர்கனெல்லாஸ் இருக்காது. இதுல பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சின்ன ஆர்கனெல்லாஸ் தான் இருக்கும். ரொம்ப குறைவான ஆர்கனெல்லாஸ் தான் இருக்கும். ஓகே. அப்ப மெம்பரேன் வந்து இருக்கும். செல் மெம்பரேன் ப்ரோகாரியாட்டிக் செல்ல செல் மெம்பரேன் இருக்கும். ஃபியூ இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ், ரொம்ப குறைவான இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் இருக்கும். அண்ட் ஒன் செல்ட் ஆர்கானிசம், ஒரே ஒரு செல் மட்டும் தான் இருக்கும். கூட்டமான நிறைய செல் சேர்ந்து அந்த உயிரினம் இருக்காது. ஒரே ஒரு செல்லால் ஆன உயிரினம் தான். எக்ஸாம்பிள் பாக்டீரியா, வைரஸ், அமீபா இது எல்லாமே வந்து ஒரு செல் உயிரினம். ஓகே. நெக்ஸ்ட் யூகாரியாட்டிக் செல். இந்த யூகாரியாட்டிக் அப்படிங்கிறது பல செல்களால் ஆன ஒரு உயிரினம். அததான் வந்து யூகாரியாட்டிக். பல செல்கள் ஒன்றிணைந்து அந்த கட்டமைப்பை, அந்த உடல் அமைப்பை உருவாக்கியிருக்கும். அதுதான் வந்து யூகாரியாட்டிக். இந்த யூகாரியாட்டிக்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு செல் மெம்பரேன் இருக்கும். அதுல சென்டர்ல நியூக்ளியஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் நிறைய ஆர்கனெல்லாஸ் இருக்கும். ஓகே. இட் கண்டைன்ஸ் ஆர்கனெல்லாஸ். ஆர்கனெல்லாஸ் அப்படிங்கிறது மைட்டோகாண்ட்ரியா, ரிபோசோம், லைசோசோம் போன்ற ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ். இந்த சைட்டோபிளாசம் அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும்ல, அதான் ஆர்கனெல்லான்னு சொல்றாங்க. ஓகே. இட் கண்டைன்ஸ் ஆர்கனெல்லாஸ் சரௌண்டட் பை மெம்பரேன்ஸ். மெம்பரேன்ல சரௌண்ட் ஆயிருக்கும். மெம்பரேன் அப்படிங்கிறது செல் வால். செல் வால் சுத்தி இருக்கும். மோஸ்ட் லிவிங் ஆர்கானிசம் மோஸ்டா இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் யூகேரியாட்டிக்னால ஆனது. ஓகே. இதுதான் வந்து யூகேரியாட்டிக். இப்ப பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் எல்லாமே வந்து யூகேரியாட்டிக் செல்ஸ். ரெண்டுக்கும் என்ன டிஃபரெண்ட் இருக்கு? ப்ரோகாரியாட்டிக்கும் யூகேரியாட்டிக்கும் என்ன டிஃபரெண்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரோகாரியாட்டிக் அப்படிங்கிறது
ரொம்ப ஸ்மால். யூகேரியாட்டிக்கை விட கம்பேர் பண்றப்ப ரொம்ப சின்ன அளவிலான செல். ஏன்னா வந்து சிங்கிள் செல் மட்டும் தான் இருக்கும். ரொம்ப சின்ன அளவிலான செல். இதுல மெயினா இந்த நியூக்ளியஸ்க்காக தான் இவ்ளோ விஷயங்கள் சொல்றது. இங்க வந்து என்ன இருக்காது? நியூக்ளியஸ் பிரசன்ட் ஆயிருக்காது. இங்க வந்து நியூக்ளியஸ் வந்து இருக்காது. எதுல இருக்காது? ப்ரோகாரியாட்டிக் செல்ஸ்ல நோ நியூக்ளியஸ். அதே மாதிரி லெஸ் காம்ப்ளெக்ஸ். பெருசா வந்து பெரிய ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் எதுவும் இருக்காது. லெஸ் காம்ப்ளெக்ஸ். அதே மாதிரி இது கொஞ்சம் நோட் பண்ணிக்கிங்க. டிஎன்ஏ வந்து ப்ரோகாரியாட்டிக்ல சர்க்குலர் ஃபார்ம்ல இருக்கும். சர்க்குலர் ஃபார்ம்ல இருக்கும். நம்மளுடைய இதுல பார்த்தோம் அப்படின்னா யூகேரியாட்டிக்ல பார்த்தோம்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன்ல தான் வந்து டிஎன்ஏ இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா ரிப்பன் மாதிரி 2 சைடு இப்படி ரிப்பன் மாதிரி இருக்கும். சென்டர்ல இப்படி ஜாயிண்ட் ஆயிருக்கும். இந்த மாதிரி தான் வந்து டிஎன்ஏ இருக்கும். ஆனா இங்க பார்த்தோம்னா சர்க்குலர் ஃபார்ம்ல இருக்கும். ஸோ இது ஒரு மேஜர் டிஃபரெண்ட். அதனால இதெல்லாம் பாத்துக்குங்க. ஸ்மாலர் இன் சைஸ், நோ நியூக்ளியஸ், லெஸ் காம்ப்ளெக்ஸ், டிஎன்ஏ இஸ் சர்க்குலர், சிங்கிள் குரோமோசோம். குரோமோசோம்னா என்ன அப்படிங்கறது பார்த்தாதான் சிங்கிள் குரோமோசோமுக்கு நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஓகே, குரோமோசோம்னா என்னன்னா பின்னாடி நம்ம பார்ப்போம். ஓகே, சோ இதுதான் அளவுல சிறியதாக இருக்கும். உட்கரு காணப்படுவது இல்லை. உட்கரு வந்து இருக்காது. ரொம்ப எளிமையான அமைப்பை கொண்டவையாக இருக்கும். டிஎன்ஏ வந்து வட்ட வடிவில் இருக்கும். குரோமோசோம் இருக்காது. இதெல்லாம் தான் வந்து ப்ரோகரியாட்டிக் செல்ஸ்ல இருக்கக்கூடிய அமைப்புகள். அதே யூகேரியாட்டிக் செல்ஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்னா லார்ஜ் செல் வந்து எப்படி இருக்கும்? பெருசா இருக்கும். லார்ஜ் செல், பெரியவை. அதே மாதிரி இட் கண்டைன்ஸ் நியூக்ளியஸ். இதுதான் ரொம்ப முக்கியம். யூகேரியாட்டிக் செல்ஸ்ல தான் என்ன இருக்கு? நியூக்ளியஸ் இருக்கு. அதே மாதிரி இட் காம்ப்ளெக்ஸ். ரொம்ப காம்ப்ளெக்ஸான நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரும் ஒவ்வொரு மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணும். அதனால ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு யூனிட் தான் வந்து யூகேரியாட்டிக் செல்ஸ். அதே மாதிரி செல் மெம்பரேன்ஸ் இருக்கும். டிஎன்ஏ வந்து லீனியர், அதாவது லீனியர்னா ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கும். லீனியர் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைன். டிஎன்ஏ வந்து நேர்கோட்டுல இருக்கும். நேர் வடிவில் இருக்கும். நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும். பல குரோமோசோம்ஸ் இருக்கும். ஓகே, சோ இதான் வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் ப்ரோகாரியாட்டிக் அண்ட் யூகேரியாட்டிக் செல்ஸ். இப்ப நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் செல்ஸ்னு எடுத்தோம்னா நம்ம ப்ரோகாரியாட்டிக் எடுத்து படிக்க முடியாது. நம்ம யூகேரியாட்டிக் தான். ஏன்னா வந்து அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட் எல்லாமே எதனால ஆனது? யூகேரியாட்டிக் செல்ஸால தான் ஆனது. அதனால யூகேரியாட்டிக் செல்ஸோடைய ஸ்ட்ரக்சர்ஸ், அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாமே நம்ம பார்க்க போறோம். ஒரு செல்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு 3 டிவைட் பண்றோம். ஒரு செல் எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் 3 மெயினா வந்து 3 பார்ட்ஸா பிரிக்கிறோம். ஒன்னு என்ன அப்படின்னா செல் மெம்பரேன். என்ன அப்படின்னா செல் மெம்பரேன். செல் மெம்பரேன்ங்கிறது இதுதான். இந்த பவுண்டரி இருக்கு இல்லையா? அதுதான் வந்து செல் மெம்பரேன். செல் வால்னு சொல்லுவாங்க. இந்த செல் மெம்பரேன். அடுத்தது சைட்டோபிளாசம். இந்த செல் மெம்பரேனுக்குள்ள ஒரு ஜெல் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இந்த ஜெல்லி மாதிரி இருக்கும். இங்க இருக்கு இல்லையா? இதுதான் வந்து சைட்டோபிளாசம். இதெல்லாம் தான் சைட்டோபிளாசம். ஜெல்லி லைக் ஸ்ட்ரக்சர். இந்த ஜெல்லி லைக் ஸ்ட்ரக்சர்ல தான் நிறைய ஆர்கனெல்லாஸ் இருக்கும். மைட்டோகாண்ட்ரியா, ரிபோசோம், லைசோசோம், என்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், இந்த மாதிரி வந்து கோல்கி அப்பாட்டஸ், இந்த மாதிரி வந்து நிறைய வந்து செல்ஸ் வந்து நிறைய ஆர்கனெல்லாஸ், நிறைய உறுப்புகள் எதுல இருக்கும் அப்படின்னா சைட்டோபிளாசத்துல இருக்கும். இப்ப சைட்டோபிளாசம் அப்படிங்கிறது ஜெல் லைக் ஸ்ட்ரக்சர். ஒரு திரவ செமி லிக்விட், ஒரு திரவ வடிவிலான ஒரு அமைப்பா இருக்கும். செமி லிக்விட்ல இருக்கும். ஓகே, அடுத்தது உட்கரு. சோ பேசிக்கா எடுத்துட்டோம் அப்படின்னா உட்கரு இங்க இருக்கு. இதுதான் உட்கரு. சோ பேசிக்கா எடுத்துட்டோம் அப்படின்னா செல்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே செல் வால், அதுக்கப்புறம் சைட்டோபிளாசம், அதுக்கு நடுவுல உட்கரு, நியூக்ளியஸ். சோ இந்த 3 பார்ட் தான் வந்து செல்ல பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, இப்ப இதுலயே வந்து சைட்டோபிளாசம் அப்படிங்கறத நம்ம இங்க பாத்துட்டோம். சைட்டோபிளாசம்னா என்ன? அந்த செல் வால்க்கும் நியூக்ளியஸ்க்கும் இடைப்பட்ட பகுதி, ஜெல் லைக் ஸ்ட்ரக்சர். அததான் வந்து சைட்டோபிளாசம்னு சொல்றோம். அப்படின்னா புரோட்டோபிளாசம்னா என்ன? புரோட்டோபிளாசம் அப்படிங்கிறது சைட்டோபிளாசத்துக்கும் புரோட்டோபிளாசத்துக்கும் வித்தியாசம் சொல்றேன். புரோட்டோபிளாசம் அப்படிங்கிறது இந்த செல் இருக்கு இல்லையா? இப்போ புரோட்டோபிளாசம் அப்படிங்கிறது நியூக்ளியஸோட சேர்ந்து வர்றது புரோட்டோபிளாசம். அதாவது சைட்டோபிளாசம் பிளஸ்
நியூக்ளியஸ். இந்த 2 சைட்டோபிளாசமும் நியூக்ளியஸும் சேர்ந்ததுக்கு பேர் தான் என்னன்னா புரோட்டோபிளாசம். ஓகே. இப்ப புரோட்டோபிளாசம்னு எதை சொல்லுவாங்க? சைட்டோபிளாசமும் நியூக்ளியஸும் சேர்ந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் புரோட்டோபிளாசம். ஓகே. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து செல்ல வந்து 3 பார்ட்டா மெயின் பார்ட்டா நம்ம பிரிக்கிறோம். செல் மெம்பரேன், சைட்டோபிளாசம், நியூக்ளியஸ், உட்கரு. செல் மெம்பரேன் பத்தி பார்ப்போம். செல் மெம்பரேன் அப்படிங்கிறது செல்ல சுத்தி ஒரு லேயர் இருக்கும். செல்களை சுற்றி பாதுகாக்கும் வெளிப்புற உறை. செல்ல சுத்தி நீங்க பாத்தீங்கன்னா இந்த இமேஜ்லயே தெரியும். என்ன இருக்கு? ஒரு காம்பவுண்ட் வால் மாதிரி இருக்கு இல்லையா? இதுதான் வந்து செல் மெம்பரேன், செல் சவ்வு, செல் மெம்பரேன். இப்போ உங்களுக்கு இத பார்த்தாலே தெரியுது. என்ன பண்ணுது? இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை பாதுகாக்குது. எந்த ஒரு மெட்டீரியலும் உள்ள வராமையும், உள்ள இருக்க மெட்டீரியல் வெளிய போய் மிக்ஸ் ஆகாமையும் என்ன பண்ணுது? ஒரு பாதுகாப்பான ஒரு லேயர ஃபார்ம் பண்ணுது. ஓகே. அப்ப இதனுடைய இந்த செல் மெம்பரேனுடைய முதல் வேலை என்ன? பிரைமரி வொர்க் என்ன அப்படின்னா, புரொடெக்டிவ். அந்த செல்ல பாதுகாக்குது. வெளியில இருந்து எந்த ஸ்ட்ரக்சரும் உள்ள வந்து சேதப்படுத்தாமலும், உள்ள இருக்க எந்த ஸ்ட்ரக்சரும் வெளிய போகாமலும் பாதுகாக்கக்கூடிய அந்த புரொடெக்டிவ் சீட்டா தான் வந்து இந்த செல் மெம்பரேன் வொர்க் ஆகுது. ஓகே. செல் சவ்வு என்பது செல்லின் உடலை சுற்றி பாதுகாக்கும் ஒரு உறையாகும். அப்போ இந்த செல் வால்ல எந்த ஒரு பொருளுமே இந்த செல் வால்ல அப்படின்னு கேட்டோம்னா, அப்படி கிடையாது. செல் வால்ல அப்ப நியூட்ரிஷன் அண்ட் மத்த நியூட்ரிஷன் சரி, நம்மளுக்கு உடலுக்கு தேவைப்படக்கூடிய உணவு, அந்த செல்லுக்கு தேவைப்படக்கூடிய உணவு, அந்த செல்லுக்கு தேவைப்படக்கூடிய ஆக்ஸிஜன் இதெல்லாம் எப்படி போகும்? இத வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த செல் வால் பர்மிட் பண்ணும். அதுக்கு தான் வந்து இங்க ஒரு என்ட்ரி கேட் மாரி இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா, இதுல பாத்தீங்கன்னா தெரியும். இந்த நேர் இருக்கு இல்லையா? இந்த நேர் இருக்கு இல்லையா? ஒரு வழி இருக்கு இல்லையா? சோ இதுதான் வந்து என்ட்ரி பார்ட். இப்ப இந்த மாரி ஒரு ஸ்ட்ரக்சர் அந்த செல் வால்ல இருக்கும். இது ஒரு கேட்வே. இந்த கேட்வேல எல்லார்னாலயும் உள்ள போக முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. யார்னால மட்டும் உள்ள போக முடியும்னா, யார் யாருக்கெல்லாம் அனுமதி வழங்கப்பட்டிருக்கோ, அவங்க மட்டும் தான் உள்ள வர முடியும். அதே மாரி உள்ள இருந்து எந்தெந்த பொருளெல்லாம் வெளிய போகணுமோ, அந்த பொருள் மட்டும் தான் வெளிய போகும். இப்ப ஆக்ஸிஜன் அந்த செல்லுக்கு தேவைப்படுது. அதனால ஆக்ஸிஜன உள்ள போக அலோ பண்ணும். அதே மாரி ஒரு நியூட்ரிஷன் குளுக்கோஸ் ஆகட்டும், இல்ல வேற புரோட்டீன் ஆகட்டும், அந்த நியூட்ரிஷன்லாம் செல்லுக்கு தேவைப்படும். அப்ப தனக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் அந்த செல் வால் வழியா உள்ள போகும். உட்கிரகிக்கும். உள்ள போகும். தேவைப்படாத விஷயங்கள் இப்ப செல்லுல எனர்ஜி புரொடியூஸ் பண்ணிருச்சு அப்படின்னா, கண்டிப்பா வேஸ்ட்ங்கிறது ஒண்ணு கிரியேட் ஆகும். எல்லாத்துலயுமே அப்படிதான். ஒரு பொருள வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா, அதுக்கு அடுத்த வேஸ்ட் அப்படிங்கிறது ஒண்ணு கிரியேட் ஆகும். அதே மாரி தான் செல்லுக்குள்ளயும் அந்த எனர்ஜி அப்படிங்கிறத புரொடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் வேஸ்ட்டா கார்போஹைட்ரேட் சாரி கார்பன் டை ஆக்சைடு இருக்கும். அதுக்கப்புறம் சில மெட்டீரியல்ஸ் இருக்கும். அதெல்லாம் என்ன பண்ணணும்? எலிமினேட் பண்ணணும். வெளிய தள்ளணும். அதே மாரி இன் கேஸ் ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸ் ஏதாவது இருந்துச்சு. இல்ல ஆ ஏதாவது ஒரு தாது பொருட்களுடைய நிலை வந்து சமநிலை இல்லாம அதிகமாயிருச்சு அப்படின்னா, இப்ப என்ன பண்ணணும்? இது எல்லாமே வெளிய தள்ளணும். இதெல்லாம் வந்து அந்த செல்லுக்கு ஆபத்தா இருக்கும். அப்ப அந்த மாரியான விஷயங்கள் வெளிய போகணும். சோ செல்கள் என்ன பண்ணும்னா, சில பொருட்கள பர்மிட் பண்ணும். உள்ள வரவும் அலோவ் பண்ணும். சில பொருட்கள வெளிய போகவும் அனுமதிக்கும். ஓகே. சோ செல் மெம்பரேன் அப்படிங்கிறது செமி பெர்மிஷிபிள் மெம்பரேன். ஓகே. செமி பெர்மிஷிபிள் மெம்பரேன். ஊடுருவக்கூடிய சவ்வாகும். அடுத்தது எக்ஸ்ட்ரா ஃப்ளூயிட் அண்ட் இன்ட்ரா ஃப்ளூயிட். இது எல்லாமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஃப்ரீயா மூவ் ஆகும். ஓகே. புற செல் திரவம், உட்செல் திரவம். இது எல்லாமே வந்து ஃப்ரீயா உள்ளேயும் வெளியேயும் போகும். சோ இதான் வந்து செல் மெம்பரேன். செல் மெம்பரேனுடைய வொர்க் புரொடெக்டிவ். அதே மாரி அந்த தேவைப்படக்கூடிய உணவுப் பொருட்களையும் சரி, தேவையில்லாத அ எக்ஸ்கிரீட் தேவையில்லாத பொருட்களையும் வெளிய தள்ளுறது, தேவைப்படக்கூடிய பொருட்கள் உள்ள அனுப்புறது, இந்த வேலையெல்லாம் யார் செய்றாங்க அப்படின்னா, செல் மெம்பரேனுடைய வேலை. இந்த செல் மெம்பரேன் எதனால ஆனது அப்படின்னு பார்த்தோம்னா, புரோட்டீன், லிபிட், கார்போஹைட்ரேட். இது பெருசா இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கங்க. செல் மெம்பரேன் எதனால ஆனதுன்னு பார்த்தோம்னா, புரோட்டீன், லிபிட் அண்ட் கார்போஹைட்ரேட்னால ஆனது.
ஓகே. நெக்ஸ்ட் செல் பார்த்துட்டோம். செல் வால் பார்த்துட்டோம். அதாவது காம்பவுண்ட் பார்த்தாச்சு. இப்ப அடுத்து என்ன பண்றோம்? உள்ள என்ன இருக்குன்னு பார்க்க போறோம். உள்ள அடுத்த அடுத்த மிக முக்கியமான பார்ட் எது? சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசம் வந்து திரவ நிலையில இருக்கும். அதாவது செமி லிக்விட்ல இருக்கும். ஓகே. இத வந்து செல் திரவம் அப்படின்னு சொல்றாங்க. சைட்டோபிளாசம். இந்த சைட்டோபிளாசம் அப்படிங்கிறது ஜெல்லி லைக் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். ஜெல்லி லைக் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். ஜெல்லி ஜெல்லி தெரியும் இல்லையா? ஃபீல் பண்ணியிருக்கீங்க இல்லையா? அந்த செமி லிக்விட்ல இருக்கும். அப்ப அந்த ஜெல்லி லைக் ஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடிய உறுப்பு தான் வந்து சைட்டோபிளாசம். இந்த சைட்டோபிளாசம் எதிலிருந்து எது வரைக்கும் அப்படின்னா, இந்த செல் மெம்பரேன்ல இருந்து, அதாவது அந்த வால்ல இருந்து, செல் மெம்பரேன்ல இருந்து நியூக்ளியஸ் வரைக்கும் இருக்கக்கூடியது சைட்டோபிளாசம். இந்த சைட்டோபிளாசம்ல தான் நெறைய ஆர்கனெல்லாஸ் இருக்கு. அதுதான் வந்து மைட்டோகாண்ட்ரியா, ரிபோசோம், லைசோசோம் இதெல்லாமே முன்னாடி சொன்ன மாரி இந்த சைட்டோபிளாசத்துல தான் நெறைய ஆர்கனெல்லாஸ் இருக்கு. இப்ப சைட்டோபிளாசத்த பத்தி பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் எ ஜெல் லைக் ஸ்ட்ரக்சர் சரவுண்டட் பை செல் மெம்பரேன். சைட்டோபிளாசத்த சுத்தி என்ன இருக்கும்? செல் மெம்பரேன், செல் வால் இருக்கும். இட் ஹோல்ட் மைட்டோகாண்ட்ரியா, ரிபோசோம், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கி அப்பaratus இது எல்லாமே வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கும். ஓகே. இந்த சைட்டோபிளாசத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, பல வேதியியல் வினைகள் நடக்கும். நெறைய கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். இந்த சைட்டோபிளாசத்துல வாட்டர், சால்ட், என்சைம்ஸ், நியூட்ரியன்ட் இந்த பொருள் எல்லாமே இந்த சைட்டோபிளாசத்துல இருக்கும். கெமிக்கல் ரியாக்ஷன் எதுக்கு நடக்குது அப்படின்னா, ஒரு ஒரு ஆற்றல உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா நெறைய கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். இப்ப செல்லுக்கு தேவைப்படக்கூடிய எனர்ஜி தரது எது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏடிபி அடினோசின் ட்ரைபாஸ்பேட்ன்னு சொல்லுவாங்க ஏடிபி. அந்த ஏடிபி பிரேக் டவுன் ஆகுறப்ப தான் எனர்ஜி லிபரேட் ஆகும். அந்த எனர்ஜிய வச்சு தான் செல் வந்து உயிர் வாழும். அப்ப அந்த ஏடிபிய புரொடியூஸ் பண்ணணும்னா நெறைய கெமிக்கல் ரியாக்ஷன் அந்த இடத்துல நடக்கும். ஓகே. அப்ப சைட்டோபிளாசத்துல நெறைய கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். அதே மாரி சைட்டோபிளாசம் அப்படிங்கிறது இட் இஸ் எ ஸ்டோரேஜ். என்னென்னலாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும்னா, வாட்டர், சால்ட், என்சைம்ஸ், நியூட்ரியன்ட், குளுக்கோஸ், புரோட்டீன்ஸ், ஃபேட், லிபிட் இதெல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு பகுதி தான் வந்து சைட்டோபிளாசம். ஓகே. இட் ஸ்டோர்ஸ் வாட்டர், சால்ட், என்சைம்ஸ் அண்ட் நியூட்ரியன்ட். அதே மாரி சப்போர்ட் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த செல். அந்த ஜெல்லி லைக் ஸ்ட்ரக்சர்ல இருக்கங்காட்டி, அந்த ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரையும் ஹோல்ட் பண்ணி புடிச்சிருக்கும். மைட்டோகாண்ட்ரியாவ ஹோல்ட் பண்ணியிருக்கும். ரிபோசோம ஹோல்ட் பண்ணியிருக்கும். எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகி கீழ விழுகாம என்ன பண்ணியிருக்கும்? சப்போர்ட் குடுக்கும். அந்த இன்டர்னல் ஆர்கனெல்லாஸ்க்கு என்ன பண்ணும்? சப்போர்ட் குடுக்கும். இப்ப சைட்டோபிளாசத்துடைய வேலை என்ன அப்படின்னா, பிரைமரி வொர்க் கெமிக்கல் ரியாக்ஷன் அங்க நடக்கும். வாட்டர், சால்ட், என்சைம்ஸ், நியூட்ரியன்ட் இது எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும். அதே மாரி ஒரு செல்லுக்கான அமைப்பை குடுக்கறது எது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சைட்டோபிளாசம் தான். ஓகே. அதே மாரி சைட்டோபிளாசம் சைட்டோபிளாசத்துல தான் நெறைய மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் நடக்கும். நான் சொன்னேன் இல்லையா? ஒரு செல் உயிர் வாழணும் அப்படின்னா, அதுக்கு எனர்ஜி தேவை. ஆற்றல் தேவை. ஒரு செல் உயிர் வாழணும் அப்படின்னா, அதுக்கு ஆற்றல் தேவை. அந்த ஆற்றல் எங்கிருந்து கிடைக்கும்? நாம உண்ணக்கூடிய உணவிலிருந்து கிடைக்கும். அந்த உணவ டைரக்ட்டா நம்ம செல் எடுத்துக்குமான்னு கேட்டா, எடுத்துக்காது. அந்த உணவு டைஜஸ்ட் ஆகும். டைஜஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் இன்னும் சின்ன மாலிக்யூலா மாறும். இப்ப கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிட்டோம்னா, அது வந்து என்னவா பிரேக் டவுன் ஆகும்? குளுக்கோஸா பிரேக் டவுன் ஆகும். இன்னும் சின்ன மாலிக்யூலா பிரேக் டவுன் ஆகும். கார்போஹைட்ரேட்டோட சிறிய பகுதி தான் வந்து அதாவது அ சின்ன ஸ்ட்ரக்சர் தான் வந்து குளுக்கோஸ். அந்த குளுக்கோஸும் பிரேக் டவுன் ஆகி ஏடிபி அப்படிங்கிற ஏடிபிய புரொடியூஸ் பண்ணும். இந்த ஏடிபி அடினோசின் ட்ரைபாஸ்பேட். இந்த ஏடிபி தான் பிரேக் டவுன் ஆகி செல்லுக்கு தேவையான எனர்ஜிய குடுக்கும். டைரக்ட்டா குளுக்கோஸ்ல இருந்து எனர்ஜி எடுத்துக்காது. கார்போஹைட்ரேட்ல இருந்து எனர்ஜி எடுத்துக்காது. எல்லா செல்லுமே ஏடிபி அடினோசின் ட்ரைபாஸ்பேட் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் அது உடைஞ்சுச்சு அப்படின்னா தான் எனர்ஜி வரும். அந்த எனர்ஜிய தான் வந்து யூட்டிலைஸ் பண்ணி எல்லா செல்லும் உயிர் வாழும். அப்ப செல்லு வந்து ஏடிபிய உற்பத்தி பண்ணணும். உற்பத்தி பண்ணணும்னா நெறைய கெமிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அங்க நடக்கும். எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சைட்டோபிளாசத்துல நடக்குது.
ஓகே, அதுதான் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ். மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டிவ் ஆக்டிவிட்டி, அனபாலிக் அண்ட் கெட்டபாலிக். ஓகே, ரொம்ப டெப்தா வேண்டாம், ஏன்னா உங்களுக்கு புரியாது. இப்போ அது வந்து நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் இல்லைன்னா வேற ஏதாவது பாக்குறப்ப நம்ம பார்ப்போம். இப்ப ஜென்ரலா சொல்றேன், புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்சர்வ் பண்ணிக்கிங்க, இல்லைன்னா பாத்துக்கலாம், நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாத்துக்கலாம். ஓகே, ஃபர்தரா நம்ம கிளாஸஸ் போறப்ப கொஞ்சம் டெப்த் நாலேஜ் நம்மளுக்கு வந்துரும். ஓகே, இப்ப மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி அப்படின்னா இப்போ குளுக்கோஸ், கார்போஹைட்ரேட் சொன்னோம் இல்லையா, அந்த கார்போஹைட்ரேட்டை உடைக்கணும் சின்ன பொருளா. ஏன்னா வந்து செல் அப்படிங்கிறது ரொம்ப மைன்யூட் ஸ்ட்ரக்சர்ல, அந்த மைன்யூட் ஸ்ட்ரக்சர்ல கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறது பெரிய ஸ்ட்ரக்சர். அந்த மைன்யூட் ஸ்ட்ரக்சருக்கு சின்ன ஸ்ட்ரக்சர், அந்த மைன்யூட் ஸ்ட்ரக்சருக்கு நம்ம உணவு கொடுக்கணும். அப்படிங்கிறப்ப அந்த பெரிய கார்போஹைட்ரேட்டை அப்படியே கொடுக்க முடியாது, அதை உடைச்சு தான் கொடுக்கணும். அதை உடைச்சு கார்போஹைட்ரேட்டை உடைக்கிறப்பதான் வந்து குளுக்கோஸ் உருவாகுது. அந்த குளுக்கோஸையும் உடைக்கிறப்பதான் ஏடிபி உருவாகுது. ஓகே, சோ இந்த ஆக்டிவிட்டி எல்லாம் எங்க நடக்குதுன்னா சைட்டோபிளாசத்துல நடக்குது. ஓகே, பல வேதி வினைகள் எங்க நடக்குது? சைட்டோபிளாசத்துல நடக்குது. எதுக்காக நடக்குதுன்னா எல்லாமே ஆற்றலை உற்பத்தி செய்யறதுக்கு தான், எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்றதுக்கு தான் எல்லா ஆக்டிவிட்டியும் நடக்குது. ஓகே, இப்ப வந்து செல் வால் பார்த்துட்டோம். செல் வால்னா என்னன்னு தெரியும். சைட்டோபிளாசம் செமி ஸ்ட்ரக்சர், ஜெல்லி லைக் ஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடியது சைட்டோபிளாசம். அந்த சைட்டோபிளாசம்ல வாட்டர், சால்ட், என்சைம்ஸ், நியூட்ரியன்ட் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நிறைய ஆர்கனெல்லாஸ் இருக்கு, மைட்டோகாண்ட்ரியா, ரிபோசோம், இதெல்லாமே நிறைய ஆர்கனெல்லாஸ் இருக்கு. இங்க கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். பிரேக் டவுன் எல்லாமே மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து இங்கதான் நடக்கும். இதுதான் வந்து சைட்டோபிளாசம். அடுத்தது எடுத்துக்கிட்டோம்னா நியூக்ளியஸ், உட்கரு. ஒரு செல் உயிர் வாழுது அப்படின்னா அதுக்கு காரணம் நியூக்ளியஸ் தான். ஓகே, நாம உயிர் வாழ்றதுக்கு காரணம் செல். அந்த செல்லு உயிர் வாழணும் அப்படின்னா அதுக்கு காரணம் யாருன்னா இந்த உட்கரு தான். ஏன்னா இந்த உட்கருல இருந்து தான் எல்லா கமாண்டிங்கும் கண்ட்ரோலிங்கும் போகும். உட்கருல இருந்து தான் அந்த செல்லுக்கான அனைத்து கமாண்ட்ஸ் எல்லா சிக்னல்ஸும் உட்கருவுல இருந்து தான் போகும். அப்ப ஒரு செல் உயிர் வாழணும் அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் நியூக்ளியஸ், உட்கரு தான். அப்ப இந்த உட்கருவை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா 1831ல ராபர்ட் பிரவுன். சோ இதுவும் வந்து முக்கியம், கொஞ்சம் இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. ராபர்ட் பிரவுன் அப்படிங்கிறவரு செல்லோட நியூக்ளியஸ கண்டுபிடிச்சாரு. செல்ல இந்த மாதிரி நியூக்ளியஸ்ங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. அதே மாதிரி நியூக்ளியஸ் பத்தி பார்ப்போம் நம்ம. ஓகே, இந்த நியூக்ளியஸை எடுத்துக்கிட்டோம்னா இந்த நியூக்ளியஸ் வந்து எப்படி வந்து செல்லுக்கு ஒரு வால் இருக்கோ அதே மாதிரிதான் நியூக்ளியஸுக்கும், இந்த செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியஸ்க்கும் ஒரு வால் இருக்கு. ஓகே, அதுதான் வந்து நியூக்ளியர் என்வலப் அப்படிங்கிறது, நியூக்ளியர் வால். இப்ப செல் இருக்கு, அந்த செல்லுக்குள்ள இப்ப நியூக்ளியஸ் இருக்கு. இந்த நியூக்ளியஸையும் ஒரு லேயர் வந்து பாதுகாக்கும். அந்த லேயருக்கு பேர் தான் வந்து நியூக்ளியர் என்வலப். இந்த நியூக்ளியர் என்வலப் அப்படிங்கிறது எப்படி வந்து செல்லுக்கு செல்வாலோ அதே மாதிரிதான் அந்த நியூக்ளியஸுக்கும், நியூக்ளியஸை பாதுகாக்கிறதுக்கான ஒரு பகுதி தான் வந்து இந்த நியூக்ளியர் என்வலப், நியூக்ளியர் வால். சரிங்களா? இந்த நியூக்ளியர் வால்குள்ள இப்ப நம்ம போறோம். இந்த நியூக்ளியர் வால்குள்ள போனோம் அப்படின்னா நிறைய இந்த த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். இது வந்து குரோமோட்டின். சரிங்களா? இந்த குரோமோட்டின்ல தான் டிஎன்ஏ இருக்கு. இந்த குரோமோட்டின் தான் வந்து என்ன மாறும் அப்படின்னா குரோமோசோம்ஸா மாறும். குரோமோட்டின் தான் என்னவா மாறும்? குரோமோசோம்ஸா மாறும். சோ இந்த நியூக்ளியர் வால்குள்ள போனோம்னா இங்க நிறைய தெரியுதுங்க இல்லையா? இங்க தெரியுது இல்லையா? இந்த மாதிரி லைன் தெரியுது இல்லையா? இதுதான் வந்து குரோமோட்டின். சோ இந்த குரோமோட்டின் தான் செல் டிவிஷன் அப்ப குரோமோசோம்ஸா மாறும். குரோமோட்டின் சேர்ந்து என்னவா மாறும்? குரோமோசோம்ஸா மாறும். இந்த குரோமோட்டினுடைய வேலை என்னன்னா ஜெனடிக் ஃபேக்டர்ஸை கேரி பண்றது. ஜெனடிக் ஃபேக்டர்ஸ்னா மரபுகளை கடத்துவது இந்த குரோமோட்டின்ல இருக்கக்கூடிய டிஎன்ஏவோட வேலை. குரோமோட்டின்ல இருக்கக்கூடிய டிஎன்ஏவோட வேலை. சோ ஓகே, அப்போ நியூக்ளியர் வால்குள்ள உள்ள போனோம் அப்படின்னா குரோமோட்டின் இருக்கு.
அந்த குரோமோட்டின்குள்ளே போனோம்னா நல்லா இங்க தெரியுதுங்க இல்லையா, ஒரு ஒரு டார்க் பிளேஸ் இருக்கும். அதுதான் வந்து நியூக்ளியோலஸ். நியூக்ளியஸ் வேற, நியூக்ளியோலஸ் வேற. இது வந்து நியூக்ளியோலஸ். ஓகே, இது வந்து நியூக்ளியோலஸ். ஸ்கிரீன் அப்டேட் பண்ணிடுறேன். சார் உங்க ஸ்கிரீன் ஆஃப் பண்ணுங்க சார். என்னது அது சட்டை போட மாட்டாரு ஒண்ணும் ஸ்டேட் டாப்பர் சார். ஓ இவங்க தான் ஸ்டேட் டாப்பர். சோ வந்து இந்த செல்லுக்கு உள்ள இருக்கக்கூடிய பகுதி என்னன்னா நியூக்ளியோலஸ். சரிங்களா? சோ வந்து கொஞ்சம் மியூட் பண்ணிக்கிங்க. கொஞ்சம் மியூட் பண்ணிக்கிங்க. ஓகே. நியூக்ளியஸை சுத்தி நீங்க ஸ்கிரீன் ஓபன் ஆனீங்கன்னா என்னோட ஸ்கிரீன் க்ளோஸ் ஆயிடும். நந்தினி மேம், நான் எனக்கு ஹோஸ்ட் மாத்தி விடுங்க, நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஹோஸ்ட் மாத்தி விடுறதுங்களா? ஓகே. சோ அப்படியே கண்டினியூ பண்ணிடுறேன் மேம். ஓகே. சோ என்னன்னா இப்ப நியூக்ளியஸ் பார்த்தோம் இல்லையா, இப்ப நியூக்ளியஸை சுத்தி இருக்கக்கூடிய அந்த லேயருக்கு பேர் தான் வந்து நியூக்ளியர் வால் ஆர் நியூக்ளியர் என்வலப். ஓகே, அதுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா அதுல நிறைய குரோமோட்டிட் இருக்கு. இந்த குரோமோட்டிட்குள்ள நல்ல டார்க் பிளேஸ்ல இருக்கும். அதுக்கு பேர் தான் வந்து நியூக்ளியோலஸ். ஓகே, அப்ப வந்து இந்த பட்டன் மாதிரி இருக்குங்க இல்லையா, இதுக்கு பேரு நியூக்ளியர் போர். இதுக்கு பேர் என்னது? நியூக்ளியர் போர். இந்த பட்டன் மாதிரி இருக்கு இல்லையா, இதுக்கு பேரு நியூக்ளியர் போர். இந்த நியூக்ளியர் போர் எதுக்குன்னா, சும்மா ஃபுல்லா பிளாங்கா எல்லாமே அடைச்சிட்டா உள்ள இருக்க திங்ஸ் வெளியே வரணும், வெளியில இருக்க திங்ஸ் உள்ள போகணும் இல்லையா, அதே மாதிரிதான் ஒரு கேட்வே தான் இந்த நியூக்ளியர் போர். சைட்டோபிளாசத்துல இருந்து சில பொருட்கள் உள்ள போகும், அதே மாதிரி நியூக்ளியஸ்ல இருந்து சில பொருட்கள் வெளியே போகும். அதுக்கு ஒரு என்ட்ரி தேவை, அதுக்கு ஒரு கேட் தேவை இல்லையா, அதுதான் வந்து இந்த நியூக்ளியர் போர். ஓகே, அப்ப நியூக்ளியஸ் எடுத்துக்கிட்டோம்னா 4 ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஒன்னு நியூக்ளியர் வால், அதுக்கப்புறம் உள்ள பார்த்தோம்னா குரோமோட்டின் இருக்கு, அடுத்தது அதுக்குள்ள பார்த்தோம்னா நியூக்ளியோலஸ் இருக்கு, அந்த செல் நியூக்ளியர் வால்ல நியூக்ளியர் போர் இருக்கு. இது எல்லாமே தான் வந்து நியூக்ளியஸ்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ்.